இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் எல்லாருமே வந்து எப்படி ஹிப்னாட்டைஸ் ஆனாங்க அப்படின்னு சொல்லி வந்து ரிசர்ச் தான் அங்கே போயிட்டுருக்கும். மேக்ஸிமம் அங்கே இருக்கிற எல்லா டாக்டர்ஸுமே அங்கே தான் இருப்பாங்க. அந்த கல்ட்டில் டாக்டர்ஸ் அவங்க யாருனாலுமே வந்து எந்த விதமான ஒரு க்ளூவுமே கண்டுபிடிக்க முடியல. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ வருவார். ஹீரோ வந்து இருந்துட்டு ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எங்களால் வந்து ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல, எப்படி இவங்க ஹிப்னாட்டைஸ் வந்து அடைச்சாங்கன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு சரி நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக சார் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த யங் மாஸ்டர் வந்து ரொம்ப ஸ்டப்பனாக இருக்கிறாரு. அவர் வந்து எல்லாத்தையும் வந்து அவரே வந்து மூக்கு நுழைக்கிறாரு. அவருக்கு வந்து எதுவுமே தெரியலனா கூட அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, இப்போ ஹீரோ வந்து ஞானை வச்சு அனலைஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் அந்த ஃபுட்டில் வந்து எந்த விதமான ஹிப்னாட்டைஸுக்கு சேர்ந்த ஒரு பாய்சனுமே வந்து கலக்கப்படலை. ஸோ ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் எப்படி வந்து அவங்க ஹிப்னாட்டைஸ் ஆனாங்க, ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவங்கள வந்து பாதிச்சிருக்கணும், அப்போ தான் வந்து அவங்க ஹிப்னாட்டைஸ் ஆகிருக்கணும். ஸோ ஹீரோ வந்து இன்னும் நல்லா எக்ஸாமைன் பண்ண பார்த்தா தான் தெரியுது, அந்த நம்ம சாப்பிடும்போது வந்து அந்த பவுல் மாதிரி இருக்கும், அதில் வந்து சூப் மாதிரி இவங்க குடிப்பாங்க. அப்படி குடிக்கும்போது அவங்க லிப்ஸ் வந்து அந்த பவுலில் டச் ஆகும்போது அந்த டச் ஆகிற இடத்துல மட்டும் லைட்டாக வந்து அந்த ஹிப்னடைஸ் பாய்சன் ட்ரக் வந்து கலந்துருக்கும். ஹீரோ வந்து அதை பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து ஸ்மெல் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த டாக்டர்ஸுக்குமே வந்து தெரிய வருது, இதில் வந்து ஒரு ட்ரக் வந்து மைல்டான ஒரு அளவில் வந்து இதில் கலக்கப்பட்டிருக்குது. அதில் வந்து தேய்ச்சிருக்கிறாங்க அவ்வளோதான். ஸோ இது அவ்வளோ சீக்கிரம் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் எப்படி ஹீரோ கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதிசயத்தோடு பார்த்துட்டு இருப்பாங்க. அதே இடத்துல வந்து சீனங்கட்டை கல்ட் லீடரும் நம்ம கிராண்ட் கார்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சூப்பர், அவங்க வந்து ஹிப்னடைஸ் ஆனதுக்கான எந்த விதமான சாட்சியும் வந்து கிடைக்கல. ஸோ இப்போ அவங்களே வந்து அட்டாக் பண்ண மாதிரி தான் ஒரு பிம்பம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டா அவங்களோட அந்த மரிம் அலையன்ஸை வந்து நமக்கு கீழே வந்து கொண்டு வரக்கு வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே வந்து ஒரு சதித்திட்டம் வந்து தீட்டிகிட்ருப்பாங்க. அப்படி அவங்க பேசி அதாவது அந்த சதித்திட்டம் தீட்டிகிட்டு இருக்கும்போதே வந்து அந்த டாக்டரை வந்து ஒருத்தவங்கள வந்து இந்த மாதிரி இடத்துல தான் வந்து ட்ரக் வந்து கலந்துருக்கு, ஸோ அவங்க ஹிப்னடைஸ் தான் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இது யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லும்போது, இதை வந்து இந்த மாதிரி யங் மாஸ்டர் தான் வந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கிராண்ட் கார்டியன் அதை போய் வந்து இன்வெஸ்டிகேஷன் தான் அவன் இப்போ நிறுத்தி சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, கிராண்ட் கார்டியன் வந்து இந்த மாதிரி டேரெக்டாக வந்து ஹீரோ கிட்ட போய் இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் வந்து நிறுத்தி சொல்லி டேரெக்டாக லாடுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு விஷயமாக வந்து மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்க, பரவாயில்ல, ஆனால் நான் வந்து உங்கள் இடத்துல இருந்தால் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன், நான் வேறு மாதிரி முயற்சி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்போ அங்கேருந்து போக, கிராண்ட் கார்டியன் வந்து ஹீரோவை பற்றி இவன் வந்து கல்ட் லீடரோடவே வந்து ஒரு நல்லா யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சீன் அப்படியே அங்கே கிடைக்கு அங்கட்டை இப்போ எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த 1000 ஃபேஸ்டு பேந்தம், அப்புறம் அந்த 11th எல்டர், அதாவது 10th எல்டர் எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. வாங்கு ஜி, அப்புறம் அந்த விமன் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து என்னை வந்து அஃபிஷியலாக வந்து சக்ஸஸர்னு வந்து அனௌன்ஸ் பண்ணல, அந்த ஹாலில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நான் அந்த மாதிரி சக்ஸஸர்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, ஆனால் அதில் என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது வந்து 1000 ஃபேஸ்டு மேந்தம் வந்துட்டு சொல்லுவான், ஆக்சுவலாக வந்து அதுக்கு ஒரு வழி இருக்குது. இப்போ உங்களை வந்து அந்த 6 மெயின் கிளான்ஸ் வந்து உங்களை வந்து அப்போசிஸ் பண்ணி நின்னாங்கன்னா வந்து உங்களோட பதவி வந்து மாற்ற முடியும், இன்னொரு ஆளுக்கு வந்து உங்களோட பதவி வந்து கொடுக்க முடியும், உங்கள் ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்கள. ஸோ அதுக்கு வந்து 6 மெயின் கிளான் வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்கன்னு சொல்லி அதை அப்போசிஸ் பண்ணாமல் இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு த்ரெட் லெவலில் வந்து யாருமே இருக்காமல் இருக்கணும் உங்களோட பொசிஷனுக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது வந்து 1000 ஃபேஸ்ட் அந்த வந்து இது மாதிரி சொல்லுவான். இந்த மாதிரி டார்க் கிளான் எல்டர் வந்து நீங்கள் போடுறது இல்லைங்க. அதுக்கப்புறம் அந்த டார்க் கிளான் அந்த கிளானில் இருக்கிற வாரியர்ஸ் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே வந்து லார்டு வந்து பிளேட் கிளானுக்கும் ஸ்வாட் கிளானுக்கும் வந்து பிரித்து வந்து கொடுத்துட்ருக்காரு. அது ரெண்டுமே வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான வாரியர்ஸ் இருக்கிற ஒரு கிளான். ஸோ இப்போ அதை ஈக்குவலாக வந்து பவரை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காருன்னா வந்து ஒரே ரீசன் தான் வந்து ஹீரோ வந்து அவங்க அப்பா வந்து செக்கில் வைக்கிறதுக்கு வந்து ஒரு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார். ஹீரோ வந்து அவனை சப்ரஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கல்ட் லீடர் வந்து எந்த மாதிரி ஒரு ஆள்னா வந்து அவனோட பதவிக்கு வந்து எந்த டான்ஸுமே வரக்கூடாது, அவன் இருந்து சாகிற வரைக்கும் அவன் தான் வந்து கல்ட் லீடராக இருக்கணும், வேறு யாருமே வந்து மேலே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவன் அதில் வந்து குறிப்பிட்ட இதில் வந்து அதுலேயே வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ ஹீரோ வந்து அதை உடச்செறியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் கரண்ட் கிளானை வந்து எதிர்த்து நிற்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், ஸோ என் கூட நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது வந்து எல்லாருமே அந்த 1000 ஃபேஸ்டு ஃபேந்தம் அந்த விமன் எல்லாருமே வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து இறக்குற வரைக்கும் வந்து நான் உங்கள் கூட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஹீரோ வந்து இந்த மாதிரி அந்த விமனோட கிராண்ட் ஃபாதர் இருப்பார்ல
அவரை வந்து பார்க்க போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது பாங் வந்துட்டு நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கும்போது சரி ஹீரோ வந்துட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை நீங்கள் பாக்கி இருக்கிற எல்லாருமே வந்து நியூட்ரலாக இருப்பாங்களே கிளான் எதுலேயுமே சேராமல், அவங்களால நீங்கள் ரெக்யூட் பண்ணுங்கள், நம்மளோட ஒரு ஆட்களை வந்து ஜாஸ்தி பண்ணுங்கள், நம்மளோட படைகள் வந்து ஜாஸ்தி வேணும், எனக்கு வந்து அது தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சீனம் கட்டு ஹீரோ அந்த விமன் பாங் எல்லாருமே வந்து போயிட்டுருக்க. அப்போ போயிட்டுருக்கும்போது தான் வந்து பார்ப்பாங்க அந்த இடமே வந்து ரொம்ப ஒரு கலைநயமாக இருக்கும். அப்போ பாங் வந்துட்டு நான் வந்து இதை ரசிக்க மாட்டேன் ஆக்சுவலாக, பட் நான் ரசிக்கிற அளவுக்கே வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது உமன் வந்துட்டு தெரியுதா இதுதான் வந்து எங்களோட கிளான், வெல்கம் டு மை கிளான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்டு இருப்போம். அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்து அந்த கிராண்ட் ஃபாதர் வந்து இந்த மாதிரி வெளியில் வருவார். வெளியில் வந்து வாங்க வைஸ்லாட் அப்படின்னு சொல்லிட்டு, வைஸ்லாடுன்னு வந்து ஹீரோ வைஸ்லாடுங்கிறது வந்து அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். வைஸ்லாடும் சக்ஸஸரும் வந்து கிட்டத்தட்ட சேம் மாதிரி தான். யாராக இருந்தாலுமே வந்து மரியாதை கொடுத்து தான் ஆகணும். அதை வந்து 6 மெயின் கிளான் வந்து அப்போசிஸ் பண்ணணுன்னா வந்து அவங்களுக்கு ஒரு ஆட் வந்து தேவைப்படும். ஸோ ஹீரோ வந்து மேக்ஸிமம் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கை காலை வந்து வெட்டியிருப்பார். ஸோ அந்த இடத்துல வந்து தகுதியாக இருக்கணும்னா வந்து எல்லா ஆட்களுக்குமே வந்து கை கால் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க ஒரு உண்மையான லீடராக இருக்க முடியும். கைக்கு போனவனையாக வந்து யாரையுமே வந்து கல்ட் லீடர் அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற மோட்டிவ் இருக்கிற கல்ட் கிளானில் வந்து வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு ரீசன். ஸோ ஹீரோ வந்து இந்த மாதிரி வாங்க வைஸ்லாடுன்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து இன்னொருத்த வந்து சொல்கிறான் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் கிளான் இளவரசம் வந்து வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த பிளேடு அவங்களும் அப்புறம் அந்த ஸ்வாட் கிளான் அவங்களுமே வந்து உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி நான் ஹீரோவை வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறேன், அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு விசிட் பண்ணார், ஸோ கொஞ்சம் நேரம் வந்து அவங்களை வெயிட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கிளம்ப பார்த்துட்டு இன்னுமே வந்து ஒரு ஆம்பளை வேஷத்தில் தான் இருப்பான் அந்த விமன். அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து அந்த ஸ்ப்ரிங் கிளான் இளவரசம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து வர ஆரம்பிச்சிருவான். நான் வந்து சொன்னேன்ல உள்ளுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ தள்ளி போடா எடுபுடி அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் உள்ளுக்குள்ளே வரும்போது அப்புறம் அந்த வயசான அந்த கிராண்ட் ஃபாதர் எல்டர் இருப்பான் அவன் வந்துட்டு இது மாதிரி சொல்லுவான், இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு அவங்கள வந்து நான் பார்த்துட்ருக்கேன், நீ எதுக்குடா வந்து இப்போ நடுவில் வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க, ஆக்சுவலாக நான் வந்து அந்தளவுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தோடு தான் வந்திருக்கேன், நான் ஒன்றும் சும்மா வரல அப்படின்னு சொல்லியிருக்கும்போது என்ன விஷயம், ஓ மறந்துட்டியா, நான் தான் உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சி வச்சேனே, நீ எதுக்குடா வந்து இந்த மாதிரி இப்படி ஒரு கேள்வி கேட்குற, நீ வந்து அதை யோசிக்கின்னு கூட சொன்னிய அப்படின்னு சொல்லும்போது ஓ இவன் வேணால் என்னோடய கிராண்ட் டாட்டரை வந்து இது ஸ்ப்ரிங் கிளான் இளவரசனுக்கு வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு கேட்டான், நான் வந்து டேரெக்டாக அவாய்ட் பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு அவனை வந்து கொஞ்சம் யோசித்து சொல்கிறேன்னு சொன்னேன், ஆனால் இவனுக்கு இப்படி வந்து நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அதனால தான் வந்து இந்த மாதிரி யங் மாஸ்டரையே வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்துருப்போம். இப்போ ஹீரோவை பார்த்தோன்னே வந்து எல்லாருமே வந்து வணக்கம் வைக்கிறாங்க. ஏன்னா ஹீரோ வந்து சக்ஸஸர் பொசிஷனில் இருப்பார். ஆக்சுவலாக அந்த கல்ட் லீடருக்கு அடுத்தது வந்து ஹீரோ தான் இப்போ அந்த மாதிரி தான் ஒரு லெவலில் இருப்பார். இன்னும் 6 மேன் மெயின் கிளான் வந்து ஒரு காய் வந்து நகுத்தில் இன்னும் அந்த ஆளை வந்து கொண்டு வரல, அதுக்கான ஆளை அவங்க செலக்ட் பண்ணிக்கிறவங்க தான் வந்து அந்த ஸ்ப்ரிங் கிளான் இளவரசன். ஏன்னா அவங்ககிட்ட தான் வந்து கை கால் எதுவுமே வந்து போகாமல் ஃபுல்லாக உருப்படியான ஒரு ஆளாக இருப்பான். ஸோ அப்படி இவனை வந்து போட்டிருக்கிறது தான் வந்து மெயின் 4 கிளானுமே வந்து இப்போது ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஹீரோ வந்து அங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஹீரோ மட்டும் அங்கே அவர் கல்ட் லீடர் ஆகிட்டாங்கன்னா இந்த 4 மெயின் கிளானுன்னு ஒரு விஷயமே வந்து இருக்காது, அவர் டோட்டல் சிஸ்டத்தையும் வந்து மாற்றிடுவார். ஸோ அது பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்து சில பாதிப்புகள் வந்து கொடுக்கும். நீங்கள் வந்து கேட்கலாம் ஏன் ப்ரோ 6 மெயின் கிளான் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கல்ட்டுங்கிறது வந்து ஜஸ்ட்டு நம்ம ஸ்ட்ராங் ஆகிறது மட்டும் முக்கியம் இல்லை, நமக்கு கீழே வந்து படை இருக்கணும், அந்த படையை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஃபுட்டு வேணும், ஃபுட்டு மட்டும் இல்லாமல் கிளாத்ஸு ஷெல்ட்ரு முக்கியமாக மணி இது எல்லாத்தையுமே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது வந்து அந்த 6 மெயின் கிளான் தான். இவங்ககிட்ட வந்து மெஜாரிட்டியாக வந்து எல்லாமே இருக்கும். ஸோ அவங்கள வந்து 6 கிளான் மெயின் கிளானாக அந்த ஹீரோவோட அப்பாக்கிட்டே வந்து பவராக இருந்தாலும் டோட்டலாக வந்து இவங்களை அப்போசிஸ் பண்ண முடியாது. ஸோ இப்படி ஒரு விஷயம் வந்து அங்கே போயிட்டுருக்க அவன் வந்துட்டு யோசிச்சு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து இல்லை யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அந்த விமன் வந்து மாஸ்க்கை வந்து கழட்டிடுவா. அப்படி கழட்டினதுக்கப்புறம் தான் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் அது வந்து ஒரு விமன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே ஷாக்கில் இருப்பாங்க. ஆக்சுவலாக பாங்கு தான் வந்து ரொம்ப ஷாக்கில் இருப்பான். அவனுக்கு வந்து ஐயோ போச்சே, நான் அவன் முன்னாடியே வந்து இப்படி அம்மனை கட்டையாக போனேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விமன் சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக்கில் இருப்பான். அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரிங் கிளான் இளவரசன் என்னை ரெக்யூர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது நான் வந்து வாட்டன்னு சொன்னதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா, இந்த மாதிரி என்னோடய டார்க் கிளானோட வம்சாவளி வந்து அழிச்சிரும்னு சொன்னான் வைஸ்லாட் ஆனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லும்போது அவன் தாத்தாவுக்கு வந்து கோபம் வருது, என்னது என்னோடய கிளானையே வந்து நீ அழிச்சிருவியா இங்கே பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்க. ஆப்போசிட்டில் வந்து இன்னொருத்துட்டு அவன் வந்து சின்ன வயசில் வந்து ஏதோ தெரியாமல் பேசிட்டான், நீ வந்து பெருசாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லும்போது
தெரியாமல் பேசினால வந்து இது சாதாரண விஷயம் கிடையாது, என்னோட கிளானோட வம்சாவளியும் வந்து அழிப்புன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ 2 பேருமே சண்டைக்கு நிற்க நடுவில் வந்து ஒரு எல்டர் வந்து டேய் நிறுத்துங்களா 2 பேரும் இப்போ சண்டை கட்டுறக்கா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு இந்த மாதிரி உன்னோட கிராண்ட்சன் வந்து அதாவது மனம் நிலை வந்து சரியில்லாமல் இருக்கான்ல, அவனை வந்து சரிப்படுத்தினா வந்து காட் டாக்டர் வந்து தேவைப்படுது, அதாவது அது வந்து ஒரு லெஜெண்டரி டாக்டர், அவங்கள வந்து பார்க்கணும் வந்து இந்த டோக்கன் வேணும், இந்த டோக்கன் வச்சு நீ எந்த மாதிரி ஒரு விஷயத்து கேட்டாலும் வந்து இந்த டிவைன் டாக்டர் வந்து உனக்கு பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து சில தடுமாற்றங்கள் வந்து அதை தடுமாறுறான். ஏன்னா அவன் வாழ்க்கை முழுக்க வந்து அவனோட கிராண்ட்சன் வந்து அதாவது பண்ணி மேல் நிலைமைக்கு வந்துட மாட்டானான்னு சொல்லி தான் வந்து அவன் இவ்வளோ நாட்கள் வந்து போராடி இருப்பான். இப்போ ஆக்சுவலாக அந்த வழி வந்து நிற்கிது. இப்போ அவன் வந்துட்டு என்ன சொல்கிறேன், உன்னோட கிராண்ட் டாக்டர் வந்து இந்த மாதிரி யங் மாஸ்டருக்கு வந்து கட்டி கொடுக்குறே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் அந்த விமன் வந்துட்டு இல்லை நான் வந்து இந்த மாதிரி ஹீரோ தான் வந்து எனக்கு வந்து புருஷனா வரணும், நான் அவரை தான் கட்டிக்க அப்படின்னு சொல்லி நின்றுருக்கேன். எல்லாத்துக்குமே அங்கே ஷாக்காக இருக்குது. அப்புறம் ஹீரோவை பார்த்துட்டு அவன் வந்து டெலிபதிக் மெசேஜ்லேருந்து பேசிகிட்டு இருப்பான், நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க, இது வந்து ஒரு சேஃப்டிக்காக தான் சொன்னேன், தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோண்டு அதுவா விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தூரத்தில் அவன் பார்த்து கடுப்பாயிட்டு இருப்பான். அவனை எச்சா கடுப்பாக்கிறதுக்கு வந்து ஹீரோ வந்து அவளை ஹக் பண்ணுற மாதிரி நிற்க அவனுக்கு கில்லிங் இன்டென்ட்டை வந்து வெளிப்படுத்தும் போது அப்போது அந்த எல்டர் இருப்பாள் விமன் எல்டர், அவள் போய் வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ண ஆரம்பிப்பா. அவனுக்கு என்ன தெரியும் தான் வந்து இந்த மாதிரி வயசில் ஆடையே வந்து கில்லிங் இன்டென்ட்டோட பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது 2 எல்டருக்குமே வந்து விடுது. ஏன்னா ஹீரோ வந்து நார்மலான ஒரு ஆளே கிடையாது. ஸோ இவன் வந்து ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது வந்து அது ஹீரோன்னு சொல்கிற மாதிரி அந்த விமனை வந்து இவன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் ஒரு இன்ச்சும் கூட அவனால் வந்து அசைக்க முடியாது. இவன் வந்துட்டு யார் இவளுக்கு ஏன் இவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது வந்து அந்த 2 எல்டருமே வந்து இந்த மாதிரி நீல் டவுன் பண்ணி ஹீரோ கிட்ட வந்து அவர் வந்து தெரியாமல் பேசிட்டாரு, அவர் வந்து தெரியாமல் வந்து கில்லிங் இன்டென்ட்டை வந்து பண்ணிட்டாரு, தயவு செஞ்சு அவர் வந்து மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் ஏன் விடணும், அவனை இப்போவே வந்து கொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி இப்போ 2 பேருமே வந்து சண்டை கட்ட ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இவன் வந்து எல்டர்னே வந்து அங்கே இருக்கிற இன்னொரு எல்டர் யாருக்குமே தெரியாது, அப்புறம் ஹீரோட ஆட்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அங்கே அவனை சப்போர்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து இன்னும் அந்த ஸ்வாட் எல்டர் வந்து வருவான். அவனாலேயே வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியல. ஏன்னா அவன் அந்தளவுக்கு வந்து இந்த விமன் வந்து ஒரு ஸ்பீட்லேயும் அவனையும் வந்து மேட்ச் பண்ணிகிட்ருப்பான். எப்படிங்குமே வந்து அவனுக்கு வந்து ஸ்வெட்டெல்லாம் வந்து வலிஞ்சிக்கிட்டு இருக்கும், அதாவது வேர்வை. இவளுக்கு ஒன்றுமே இருக்காது. ஏன்னா இவள் வந்து ஹீரோ மாதிரியே வந்து இவளு வந்து பாடி ரீகன்ஸ்ட்ரக்ட் ஸ்டேஜ் வந்து அடைஞ்சங்காட்டி இப்போ இவளோட பவர் வந்து கொஞ்சம் மேசிவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும் மற்ற எல்டர் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு எல்டர் நிறுத்தறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அவனோட கழுத்துலேருந்து கத்தி வைக்க அவன் வந்து பயத்தோடு நின்றுருப்பான். என்னோடய வார்த்தையை நீங்கன்னா அவ்வளோ லைட்டாக போச்சா, அவனை பார்த்து எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுவார. அந்த எல்டர் வந்துட்டு இல்லை நிறுத்துங்க, நான் வந்து அந்த மேரேஜ்லேருந்து கிவ் அப் பண்ணிடுறோம், எங்களுக்கு வந்து மேரேஜ் தேவையில்லை, அவர் வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு நான் விடணுமா, எனக்கு வந்து விடுறதுக்கு மனசில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்கிறேன், என்ன வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது சரி அப்போ அந்த டிவைன் டாக்டர் டோக்கன் நீட்டிகிட்டு இருந்தில்ல அதை எங்கிட்ட நீட்டு அப்படின்னு சொல்லும்போது இப்போ அவன் வந்துட்டு இதுக்கு தான் அவன் பிளான் போட்டிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் வந்து திரும்ப ஹீரோ கிட்ட வந்து இப்போ இந்த டிவைன் டோக்கன் வந்து போயிடுச்சு. ஸோ இப்போ ஹீரோ கிட்ட வந்து அந்த அதாட்டிக்கு டிவைன் டோக்கனை வந்து இந்த டிவைன் டாக்டர் கிட்ட வந்து காமிச்சா அவன் வந்து எந்த மாதிரி இல்னஸாக இருந்தாலும் வந்து அவள் க்யூர் பண்ணிடுவாள். அதுதான் வந்து இந்த அக்ரிமெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இந்த டோக்கன் வச்சுருக்கிறவங்க வந்து பண்ணலாம், ஆனால் அது ஒரு டைம் தான். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போதே வந்து ஹீரோ வந்துட்டு பாலிட்டிக்ஸ் பற்றி பேசும்போது எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. பட் நம்ம வந்து பாலிட்டிக்ஸ் பண்ணணுன்னு வையன், நம்ம என்ன தேவையோ அதைத்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேருமே வந்து டெலிபதிக் மெசேஜில் வந்து பேசியிருப்பானுங்க. இந்த டோக்கனை காமிச்சா அந்த கிராண்ட் டாக்டர் வந்து இவனுக்கு கட்டி கொடுக்கறக்கு. ஸோ இப்போ அதை வந்து ஹீரோ வந்து நேனா மூலமாக வந்து கேட்டு இப்போ ஹீரோ வந்து அதே டைலாக் வந்து திரும்பி பேசி இவங்க 2 பேத்துக்குமே ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோன்ட்டு ஆனால் எனக்கு வந்து இதை அப்படியே வர்றதுக்கு வந்து எனக்கு மனசும் இல்லை, ஏன்னா நான் வந்து ஒரு வைஸ் லார்ட், என் மேலேயே வந்து இவன் கில்லிங் இன்டென்ட் பண்ணினதுக்கும் நீங்கள் நீல் டவுன் பண்ணி மன்னிப்பு கேட்டு இந்த டோக்கன் என்கிட்ட கொடுத்தாலுமே வந்து எனக்கு மனசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த யங் மாஸ்டர், அதாவது அந்த ஸ்ப்ரிங் கிளான் இளவரசர் இருப்பான்ல, அவனோட கையை வந்து ஹீரோ வந்து வெட்டிடுவார். வெட்டினோன்னே இவன் வந்துட்டு கதறுவான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இப்போ இது சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போ 2 பேத்துக்குமே வந்து ஒரு ஷாக்கு. ஏன்னா இப்போ இவங்க ஒரு துருப்பு ஷீட்டாக வச்சுருந்த ஒரு விஷயமா வந்து ஹீரோ இல்லாமல் பண்ணிட்டார். இப்போ ஹீரோவோட பொசிஷன் வந்து த்ரெட் பண்ணுறதுக்கு வந்து அங்கே யாருமே கிடையாது. இந்த மெயின் கிளான்ஸ் நிற்க வைக்கணும்னா கூட ஒரு ஆள் வந்து தேவைப்படும். இப்போ எல்லாருமே வந்து ஹீரோ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ஸ்ப்ரிங் கிளான் இளவரசர் நடுவில் சொருகுனாங்க. இப்போ அவனுக்குமே வந்து ஒரு கை போயிடுச்சு, இப்போ அவனாலேயும் வந்து லீடராக இருக்க முடியாது. ஸோ இப்போ ஹீரோ மட்டும்தான் ஒரே ஆள். ஸோ இவன் இதுக்கு தான் அவன் பிளான் பண்ணியிருக்கான், முன்னாடி இருந்தே வந்து பிளான் பண்ணிட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து அந்த இருந்துட்டு சரி
சரி நான் வந்து ஒத்துக்கிறேன், நல்ல வேளை நீ அவரை கொன்னுல, ஸோ நான் வந்து இங்கேருந்து போயிடுறேன்னு சொல்லிட்டு அவனை ஒரு மாதிரி கில்லிங் இன்டென்ட் வந்து அவனுக்கு வெளிப்படுத்த ட்ரை பண்ணவே முடியாது. ஏன்னா இவன் வந்து ஹீரோவோட கேரக்டரை பற்றி இவங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ இவங்க மட்டும் அவன் யூஸ் பண்ண மாதிரி இவனுக்கு கில்லிங் இன்டென்ட் வந்து வெளிப்படுத்தினாங்கன்னா இவங்க 2 பேர் உயிருக்குமே வந்து ஆபத்துன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்த வழியை வந்து பொட்டி சாத்திட்டு வந்து கிளம்பிடுறானு. அப்படி கிளம்புனதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அந்த டோக்கன் வந்து இவங்ககிட்ட கொடுத்துட்டு, ரொம்ப தேங்க்ஸ் நான் வந்து உங்களுக்கு லாயல்ட்டி வந்து ப்ளட்ஜ் பண்ணுறேன், நான் மட்டும் இல்லை என்னோடய கிளானும் தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம் நான் இறக்குற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஹீரோன்ட்டு இந்த மாதிரி டோக்கன் கொடுக்க ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் மேரேஜ் பற்றி அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அவளுக்கு வந்து இப்போ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து விளக்குறாளுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து அந்த கிராண்ட் சன் வரான், அந்த இல்னஸ் மனநல சரியில்லாதவன், அவன் வந்து ஒரு மாதிரி பேச வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது எப்படி இந்த விமன் மாஸ்க் போட்டிருந்தாலும் அது மாதிரியே வந்து அவன் ஃபேஸ் இருக்குது. ஸோ எக்ஸாக்ட் டூப்ளிகேட்டாக வந்து இவன் வந்து நடிச்சிருப்பா. ஸோ இப்படியே போயிட்டுருக்க ஹீரோ வந்து எதையோ பார்த்துட்டு வந்து நான் உங்கள் கிராண்ட் சன்னை வந்து எக்ஸாமின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அவன் தலையில் வந்து கை வச்சு, டே தம்பி இது லைட்டாக வலிக்குண்டா பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவரோட மூளை நரம்பில் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஷாக்கை வந்து நேனாவோட ஹெல்ப்பால் வந்து செயல்படுத்துகிறாரு. ஸோ இதை வந்து அவர் எதுக்கு பண்ணுறாரு, அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, அடுத்து அந்த மெயின் கிளானோட மெயின் துருப்பிச்சிட்டு போயிடுச்சு, அதுக்கப்புறம் யாரை நிறுத்த போகிறாங்க, என்ன ஹீரோ எதிர்க்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த அன்னோன் ஐடென்டிட்டி வந்து கூடி சீக்கிரத்துலேயே வந்து வரப்போகிறான், அதெல்லாமே வந்து பார்க்குறக்கு வந்து வெயிட் பண்ணுங்க கைஸ். ஆக்சுவலாக இது வந்து மார்னிங் வரும்னா அது வந்து ஈவினிங் வந்துடும், அதாவது இன்னொரு வீடியோ சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை கைஸ்.